உயிரென்று உன்னை நானும் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்ற ஒரு நாள் பிரிவாயே. எவ்வளோ வேணும்? 500 ரூபாய் இருந்தா போதும். ஃப்ரெண்டோட ஊரை சுத்தி சொல்லாத என்ன பத்தி அம்மாண்ட. அம்மா பாட்டை பத்தியா? சிவனும் சத்தியும் சேர்ந்தா மாசுடா. அம்மா கொடுக்க மாட்டேன் உனக்கு காசுடா. ஏஞ்சி வரலே, கொஞ்சம் பாடம் விட்டா போதுமே ஏறி தலைமையில உட்காந்துப்பிய. டே தகப்பா, ஒரு 500 ரூபா காசு கேட்டதுக்கா இந்த அடி அடிக்கிற? இப்ப என்ன பண்றது? பிள்ளைக்கு பயப்படாத அப்ப என்னைக்குமே பொண்டாட்டிக்கு பயப்படுவோம். டேய், நீ இன்னும் போலையா? என்ன? ஒரு அப்பனா ஒரு பிள்ளைக்கு எல்லாத்தையும் வாங்கி தரணும். அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி பிள்ளைய போட்டு இப்படி அடிக்க கூடாது. கரெக்டான ஏஜில் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். இப்படி கண் கலங்க வைக்கக்கூடாது. கேட்குறப்பெல்லாம் காசு கொடுக்கணும். இப்படி காது மேலே அடிக்கக்கூடாது. மொத்தத்தில் ஒரு அப்பானா இருக்கணும். லாஸ்ட் ஒன், அப்பங்கிட்ட காசு கேட்காத பிள்ளையும் பெத்த பிள்ளைக்கு காசே கொடுக்காத அப்பனும் நல்லா வந்ததா சரித்திரமே கிடையாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்பா, பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை ரொம்ப நாளாவே லுக்கு விட்டுட்டு இருக்கு. அந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. தகப்பா, உன்னை பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பத்தி. அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லப்பா. ஏன்பா? ஒன்றும் இல்லையா? அம்மா ஒரு நாள் ஊருக்கு போனதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாடு வீட்டுக்கு வந்திருக்கு. 2 மாசமா பாதி சம்பளம் தான் வீட்டில் கொடுக்குறேன். அம்மா இல்லாதப்ப கரண்ட் கட்டு. உனக்குள்ள ஒரு திடீர் மன மாற்றம். கண்டிப்பா பக்கத்து விட்டு ஆண்டி உன்னோட தொடர்புல இருக்கா? இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லலைன்னா உனக்கு 500 ரூபாயோட போயிடும். அதே விஷயத்த நான் அம்மா கிட்ட சொன்னேன்னா உனக்கு உயிர் போயிடும். அம்மா, நான் கொடுத்துறேன்ப்பா. பரவாயில்லையே, படையப்பாவை விட எந்திரம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. என்னப்பா ரொம்ப நேரமா யோசிக்கிற? நீ என்ன ரொம்ப நேரம் பேச வச்சுட்ட. எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா கொடு. ஏய், என்ன? நான் நினைச்சேன்னா அடிச்சு சாவடிச்சிருவேன் இங்கேயே. என்னைய யாராலையும் அழிக்க முடியாது. அம்மா, அப்பா. இந்தப்பா. அது அமுகு டுமுகு அமால் டுமுகு